10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் 20,000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபாய் தான். ஆனா அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்துல போயிட்டு இருக்கு. இந்த ஊரு 2 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கு சார். சார் மொத்தம் இந்த ஊர்ல எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லு? ஒரு 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க சார். நான் சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன். இந்த ஊர்ல இருக்கிறவன் மொத்தம் 2 பேர் தான் சார். புரியல? ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு உள்ள இருக்கிறவன், ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு வெளியே இருக்கிறவன், சத்தியம் தியேட்டருக்கு உள்ள இருக்கிறவன், சத்தியம் தியேட்டருக்கு வெளியே இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு உள்ள இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு வெளியே இருக்கிறவன் நம்ம ஆளு. சார் கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? ஹோம் லோன் வாங்கிட்டீங்களா சார்? அது தூக்கி இதுல போட்டீங்களா சார்? இதை தூக்கி அதுல போட்டீங்களா சார்? சார் 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 பத்தலன்னு சொல்ல சார், பசி கொடுமை பட்டினி சொல்ல சார், பிச்சை கேட்கல சார். ஆனா அந்த பணம் வாங்குறவனுக்கு பண்ற அலப்பறம் இருக்குல்ல சார், தாங்க முடியல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி. அதான் சார் நடக்குதுங்க. 2 லட்சம் ரூபாய் வாங்குறானுங்க, 3 லட்சம் ரூபாய் வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, வீட வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸ் போடுறானுங்க, ஷூஸ் போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? ஆகும் சார். டச் மீ ஹியர் இஃப் யூ டேர், டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ், அன்பட்டன் மீ ஹியர் அப்படின்னு பொண்ணுங்க எழுதுனா, அதுவும் மார்பிள எழுதிட்டு வந்தா பாவமா ரோட்ல போற நம்ம பசங்களுக்கு தொடணும்னு தோணுமா தோணாதா சார்? தோணும் சார். தோணும். இந்த தமிழ் படிச்சவெல்லாம் ஏதோ சாதுவானவன் அப்ராணி அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. சும்மா தாடி வச்சுக்கிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு கவிதை சொல்வான்னு டொக்க மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். பண்ண பழகலா பச்சை படுகொலை நான் பாரதிதாசன். நான் பண்ணிட்டேன். Yes, of course I did cold-blooded murders.